உலகம் எங்குமே மாமியார் மருமகள் சண்டை அப்படின்றது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா மாமியாக்காரி வந்து நான் வளர்த்த புள்ள சளி ஒழுகினதுலேருந்து தடுப்பூசி போடுறதுலேருந்து சூத்து துணி துளைச்சி போட்டதுலேருந்து எல்லாம் அவனை பார்த்து பார்த்து செஞ்சவன் திடீர்னு ஒருத்த வந்து ஏதோ ஆட்டிகிட்டு வந்தால் டமால் அவன் வந்து மாறிட்டான். அவள் பேச்சே தான் கேட்குறான், தலையணை மந்திரம் வச்சுட்டு அது இதுன்னு சொல்லி காலங்காலமாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஒரு மினி வெப்சீரிஸ் வந்திருக்கு. 6 எபிசோடுகள் கொண்ட த கேர்ள் ஃப்ரெண்ட். இது அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த 6 எபிசோடுமே 40லேருந்து 45 நிமிடங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு எபிசோடு வந்து 40 நிமிஷம்னா 4 மணி நேரம் கண்டினியூஸாக நீங்கள் 4 மணி நேரம் உட்காந்து பார்த்தா இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். இது கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. ஸோ இந்த மினி வெப்சீரிஸினுடைய கதை என்ன, காட்சிகள் என்ன, ஆர்டிஸ்டுடைய பங்களிப்பு என்னன்றதை கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். The Girlfriend, psychological thriller mini web series available in Prime Video. கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. இந்த வெப்சீரிஸ் அறிமுகப்படுத்திய நண்பர் ஓம் பிரகாஷுக்கு நன்றியும் அன்பும். ஆனால் அவர் வந்து 2-3 வெப்சீரிஸ் சொல்லியிருந்தார். இதுதான் பார்த்தேன். இன்னும் 2-3 சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே என்னுடைய வாட்ஸ்அப் வந்து கிராக் ஆனதுனால ப்ரீவியஸ் மெசேஜ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுக்க முடியல. ஸோ அதனால் முன்னாடி அனுப்பிச்சதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். 1. 2வது, இந்த வெப்சீரிஸ்னுடைய கதை என்ன? லாரா அவங்க தான் வந்து ராபின் ரைட். வயசானாலும் இளமையை காமிச்சிக்கணுன்ற ஒரு அம்மா. அவங்க வந்து மல்டி பில்லியனர். அவங்களுடைய ஹஸ்பண்டும் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல பணம், செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹை எண்டு காரில் தான் போகிறவங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவன் பேர் என்னன்னா டேனியல். டேனியலுக்கு வந்து உண்மை எது பொய் எதுலாம் தெரியாது. அவனை பொறுத்தவரையிலையும் பார்த்த பொண்ணுங்கள்லாம் நல்லா இருக்கிற பொண்ணுன்னா அவங்கள லவ் பண்ணுவான். அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக தான் வந்து அவன் ஹீரோயினை சந்திப்பான்னு வச்சுக்கோங்களேன். அவள் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்டலாக வந்து அந்த பொண்ணு வந்து இருக்கணும்னு இல்லை, அவளுடைய ஃப்ரெண்டு வெளியே போயிருப்பான் போது அந்த இடத்துல ஹீரோயின் இருப்பாங்க. அப்போ தான் 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதுமே வந்து காதல் பற்றிக்கும். அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோயின், அதோடைய பேர் என்னன்னா செர்ரி. ஒலிவியா குக். அவங்க தான் செர்ரின்ற கேரக்டரில் லவர். இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் மெயின் கேரக்டர்ஸ். அதாவது அம்மா பெரிய பணக்காரி, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அவன் மேலே வந்து அம்மா வந்து மிகப்பெரிய அன்பை வச்சிருக்காங்க. அன்புனா கண்கொத்தி பாம்பா வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அன்பு. அவன் வந்து திடீர்னு வந்து ஒரு செர்ரின்னு ஒரு பொண்ணு மேலே வந்து காதலாகிறதும், காதலானதுமே வந்து அவங்களோட வந்து ரொம்பவும் அடிமாடு ரேஞ்சுக்கு போகிறதும் இவங்களால ஏற்றுக்க முடியாது. உதாரணத்துக்கு அடிமாடு ரேஞ்சுனா ஒரு உதாரணம் சொல்லுங்க ஜாக்கி அப்படின்னா, வீட்டுக்கு வருவா, இவன் தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்னு பையன் சொல்கிறான். அப்படியே இப்போ மேலே வீடை காத்திட்டிங்கன்னு போகும்போது பையன் மூடாகி பொண்ணை வந்து கூப்பிட்றான் மேட்ரு பண்ணலாம் அப்படின்ட்டு. மேட்ரு பண்ணுறதுக்கான ஆயத்த வேலைகளை அந்த பொண்ணு செய்யும்போது அம்மாக்காரி வந்து கதவை திறந்து பார்த்தா பொண்ணு இப்படி இருக்கிறத பார்த்துருவோம். அதாவது அவளுடைய கோபமே என்னென்னா, இப்போ தான் வீட்டுக்குள்ளார வர வாட்டி அதுக்குள்ளே வா அப்படின்றது இவளுடைய, அதாவது அம்மாக்காரியுடைய ஃபீல். அவன் என்னன்னா, நான் எங்கேயா நின்ன, உன் புள்ளதான் என்ன கூட்டான், நீ உன் பிள்ளைய கேட்கணும், என்ன போய் கேட்டுட்டு இருக்கிய அப்படின்றது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த இந்த மினி சீரீஸ்னுடைய கதையை எப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 6 எபிசோடுமே லாராவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, செர்ரியோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அதன் பிறகு வந்து டேனியலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது கதை அப்படியே சுற்றி சுற்றி வரும். அதுதான் இந்த சீரீஸினுடைய சுவாரஸ்யம். என்ன, இந்த செர்ரி வந்து கொஞ்சம் பூசினா மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப பட்டினியாக கடந்து உடம்பு குறைச்ச மாதிரி இருக்கிறாங்க. சரி விடுங்க, அது ரசனை என்பது அவங்கவுங்களுக்கும் மாறுபாடு உள்ளது. இப்போ டெக்னிக்கலாக வந்து ரொம்ப அற்புதமான சினிமாட்டோகிராஃபி, லவ்வபுளான லொக்கேஷன்ஸ். முக்கியமாக அந்த பையனை வந்து தனியாக கூப்பிட்டு அவங்க அம்மாக்காரி ஒரு இடத்துல ஊருக்கு கூட்டின்னு போவாள். அந்த ஊர், அந்த வீடு, அந்த ரெசார்ட்டு, அதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த வெப்சீரிஸை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் மறண்டே போயிடுவீங்க. இந்த வெப்சீரிஸை இயக்கி இருக்கிறது இந்த லாரான்னு நான் சொன்னேன்ல அம்மா, அவங்க தான் இந்த வெப்சீரிஸை இயக்கியிருக்காங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மீது வந்து கூடுதலான கவனம் இருக்கும். வயசான ஒரு பெண்மணி தான்.
ஆனால் கவர்ச்சி லெவல்லலாம் வந்து வேற லெவல் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. கூட வந்து ஆண்ட்ரியா ஹெர்கின் அப்படின்றவங்க சேர்ந்து தான் இந்த வெப் சீரிஸ் வந்து 6 எபிசோட வந்து இயக்கியிருக்காங்க. ஆக்சுவலி ராபின் ரைட் வந்து வெவ்வேறு பெரிய பெரிய படங்கள் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா 59 வயசு. காலம் போன காலத்துலன்னு எவனோ சொல்லியிருப்பான் போல இருக்குது. நீ என்னடா மயிர் சொல்றது காலம் போல காலத்தில் அப்படின்ட்டு இதை பாரா அப்படின்ற மாதிரி ஒரு வெப் சீரிஸை வந்து எடுப்பாங்க தெரியுமா, வீம்புக்குன்னு. அந்த மாதிரி தான் இன்னும் பட்டுச்சு. கதை பார்த்தீங்கன்னா ஒன்லைன் கதை அது. ஆனால் கொடுத்த விதத்தில் ஒரு 6 எபிசோடும் வந்து நரமாக தான் இருந்தது. ஏறக்குறைய வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கதையை வந்து நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சாலும் கூட ஒரு திரைப்படமாகவே இதை எடுத்துருக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் கதையை வந்து நீட்டி முழங்கியிருக்காங்க. ஆனால் அதுக்கான அதாவது என்ன சொல்கிறது, போர் அடிக்காத அளவு ஓரளவுக்கு அதை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானதுன்றதை மீண்டும் சொல்கிறேன். இந்த வெப்சீரிஸ் குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதனாலும் அந்த பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.